தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தோழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி, கூடவே ஒரு வருத்தமான செய்தியும் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ அது என்னன்னா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் மறுபடியும் சுறுசுறுப்பா அவங்களோட கட்சி வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. சுட்டெரிக்கிற வெயிலுக்கு எல்லா ஊர்கள்லயுமே, ஏன் சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மூலமா நீர்மோர் பந்தல் அமைக்க சொல்லி தளபதி பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. சோ அதுக்கான வேலைகளை இப்போ தோழர்கள் விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தளபதி எப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு. சோ அது சம்பந்தமா ஒரு லேட்டஸ்டான நியூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தோட இறுதியில தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறதுக்கு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காராம். இது கட்சி தோழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனா ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணமா சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா நியூஸ் வெளியில வந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட தளபதி பாத யாத்திரை போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி நடைபயணம் போக போறது கிடையாதான். கார் மூலமா தான் தமிழ்நாடு முழுவதும் தளபதி பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எது எப்படியோ தளபதி நம்ம ஊருக்கு வந்தா போதும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லார் மத்தியிலுமே இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நடைபயணம் மூலமா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னா அவரோட அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய பலமா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதி என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறத. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.